சாட்டர்டே எபிசோடோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் ரோஸ்ட் பண்ணினாரா எல்லா கண்டஸ்டன்ஸையும் அப்படிங்கிறதும் பெரிய கேள்வியாக இருந்தது எல்லாத்துக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வெறும் கிருமி கேரக்டருக்கு மட்டும்தான் பதட்டமான கேரக்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறதோட ஆரம்பித்தார் ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோவில் அந்த பக்கெட் இஷ்யூவில் வந்துட்டு ரம்யாவுக்கும் வியனாவுக்கும் செம ரோஸ்ட்டு. பக்கெட் இஷ்யூவில் நீங்கள் எப்படி ரம்யாவை கேள்வி கேட்காம விக்ரம கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வியனாவுக்கு பயங்கர ரோஸ்ட்டு. அதில் வியனா அழுதுட்டாங்க. அப்புறம் அவர் வந்து கண்ணீருடன் ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பிரேக் விடுறாரு. அப்புறம் ப்ரோமோ 3ல் வந்துட்டு ரம்யாட்ட ஏதோ கேள்வி கேட்குறாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஆனால் வந்து சரியாகவே தெரியலை சார், புரியலை சார் அப்படின்றாங்க. உடனே நான் அப்செட் ஆகிருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நான் அப்செட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு எந்த கேள்விக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்கிறதும் அவங்க பர்ஸ்ட் ஆகி எல்லாருமே என்னையே கேள்வி கேட்குறீங்க, என்னையே குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ட் ஆகி விஜய் சேதுபதி அவர்களே கேள்வி கேட்குறாங்க. உடனே விஜய் சேதுபதி அவர்கள் ஓகே நீங்கள் வந்து நான் இந்த ஷோ விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க விஜய் சேதுபதி அவர்கள். ரம்யா நான் போகிறேங்கிறாங்க. உடனே கதவு ஓப்பன் ஆகிடுது. அதுதான் ப்ரோமோ 3. இந்த சீசனில் மட்டும்தாங்க ஹோஸ்ட்டுக்கோ இல்லாட்டினா பிபி வாய்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு சீசன்லேயும் பிபி பேசினார்னாக்கா பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும். ஆனால் பிபி பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு, இவங்க பாட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணினாரா அப்படிங்கிறது தெரியல. கட்டாயம் விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ணணும் இன்னைக்கு வந்து பிரஜ்யன் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார் போல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சுபீக்ஷாவும் வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்தது. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரில. ஆனால் பிரஜ்யன் வந்து வெளியேற்றப்பட்டுட்டார் போல இருக்கு. ஸோ சாண்ட்ரா மட்டும் இனிமேல் கேமை விளையாடுவாங்க. அவங்க வந்துட்டு ஐ திங்க் அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து விக்ரம், வினோத் இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்துருவாங்க டாப் 5க்கு. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. பார்வதி ஆனால் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்கன்னு நிறைய ரூமர்ஸ் வந்தது. ஆனால் அவங்க எலிமினேட் ஆகலை. அதுக்கு பொதுவாக பிரஜ்யனும் சுபீக்ஷா எலிமினேட் ஆகிட்டாங்களான்னு தெரில. ஃபஸ்ட்டு டபுள் எவிஷன் நாங்கள். ஆனால் இப்போ பிரஜ்யன் வந்து கட்டாயம் போயிட்டார் போல இருக்கு, எவிக்ட் ஆகிட்டார் போல இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார்? ஸோ நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறையா பேர்கிட்ட கேள்வி கேட்டிருக்கார் போல இருக்கு. அதே சமயத்தில் விக்ரமுக்கும் பாராட்டுகள், அதாவது அவங்க கேரக்டர்லேயே இருந்ததுக்கு பார்வதிக்கும் பாராட்டு கிடைச்சிருக்கு போல இருக்கு. ஸோ மிச்சம் எல்லாரையுமே கேள்வி கேட்கப்பட்டிருக்கு போல இருக்கு. பார்ப்போம் பொறுத்திருந்து நம்ம கேட்கணும்னு நினச்ச கேள்வி எல்லாம் அவர் கேட்டாரான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.